அல்லாஹ்வின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் அழகுற அமைக்கப்பட்டிருப்பது இந்த குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கையின் போது ஒரு ஆண்மகன் பெறக்கூடிய செல்வங்களிலேயே மிக பெரிய செல்வம். ஒரு ஆண்மகனுக்கு எத்துணை லட்சங்கள் இருந்தாலும், எத்துணை கோடிகள் இருந்தாலும், எத்துணை செல்வங்கள் இருந்தாலும், ஒரு ஆண்மகன் பெறக்கூடிய செல்வத்திலேயே மிக பெரிய செல்வம் வல் மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கமுள்ள மனைவி. நல்லொழுக்கமுள்ள மனைவிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே சொல்லி காட்டுகிறான், அன்பளிப்பாக அல்லாஹுவால் வழங்கப்படுவது குழந்தை பாக்கியம். நல்ல கவனிச்சுக்கோங்க. கோடி சொத்தாக மதிக்கப்படுகின்ற ஒரு ஆண்மகன் நல்லொழுக்கமுள்ள மனைவி. அவள் மூலமாக ஒரு குடும்பம் பெறுகின்ற ஒரு அன்பளிப்பு, ஒரு அமானிதம், நல்லொழுக்கமுள்ள குழந்தைகள், குழந்தை என்கின்ற செல்வம். இப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குடும்ப வாழ்வை கட்டமைக்கிறான். இன்றைக்கு தமிழ் வாக்கிய அமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், எத்துணை செல்வங்கள் அவனுக்கு இருந்தாலும் சரி, எத்துணை வாகனங்கள் அவனுக்கு இருந்தாலும் சரி, எத்துணை பில்டிங் பிளாக்குகள் அவனுக்கு இருந்தாலும் சரி, அவனை பெற்றோர் என்று யாரும் சொல்ல மாட்டார். செல்வம் பெற்றோர், வாகனம் பெற்றோர் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். செல்வத்திலே மிகப்பெரிய செல்வம், திருமணமான ஆணும் பெண்ணும் எதிர்பார்க்கின்ற ஒரு செல்வம் குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வத்தை பெற்றெடுத்தவர்களைத்தான் இன்றைக்கு தமிழ் இலக்கிய அமைப்பு கூட பெற்றோர், அது ஒன்று இருந்தால்தான் இந்த உலகத்தினுடைய அலங்காரம் முற்று பெற்றது. பெற்றோர் என்கிற ஒரு அழகான வாக்கிய அமைப்பை தந்திருக்கிறது. இதனை குர்ஆனும் இந்த பெற்றோர் என்கிற பதத்திற்கு அதிக அழுத்தம் கொடுக்கிறது. இது முக்கியமான சபை. அதனால்தான் பொறுப்பை மறந்த பெற்றோர்கள் என்கிற ஒரு அருமையான தலைப்பு எனக்கு இங்கே வழங்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை பார்த்து அறிவுரை சொல்லும் பொழுது, வத்தக்குன்னார் வக்கினா அதாபன்னார், அதாவது நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அறிவுரை சொல்வது போல, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 66வது அத்தியாயம் 6வது வசனத்திலே சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதல் விஷயம், கூ அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வஅஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தினரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருட்கள் என்னவென்று தெரியுமா? கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை முடிக்கிறான். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். தாய்மார்கள் வந்திருப்பீர்கள், தந்தைமார்கள் வந்திருப்பீர்கள். எத்துணை கனவுகளோடு 9 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீர்கள். அந்த குழந்தையை நரகின் எரிகல்லாக, நரகின் கொல்லிக்கட்டையாக, நரகின் விறகு கட்டையாக ஆக்குவதை நீங்கள் கண் முன்னால் விரும்புவீர்களா? விரும்புவீர்களா? கண்டிப்பாக எந்த தாயும் விரும்ப மாட்டோம், எந்த தந்தையும் விரும்ப மாட்டோம். தாய் மட்டுமல்ல, இன்னைக்கு தந்தையை எடுத்து பாருங்களே. தந்தையுடைய மொத்த உழைப்பும் மொத்த ஆயுளும் யாருக்காக முடங்கி போகின்றது? தந்தையுடைய சுருக்கு விழுந்த முகங்களை உற்று கவனியுங்கள். தந்தையுடைய தளர்ந்து போன கைகளை கவனியுங்கள். தந்தையிடம் கேட்கும் பொழுது சொல்லக்கூடிய பதில், வெளியூர்ல வெளியே செல்ல முடியாத வேலையை பார்க்கின்ற தந்தையர்கள், உள்ளூர்ல பார்க்கின்ற தந்தையர்கள், எல்லாருடைய ஒற்றை வார்த்தை, ஏன் பிள்ளை நல்ல நிலைமைக்காகணும். என்ன மாதிரி என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளையினுடைய நிலைமை நல்ல நிலைமைக்கு மாற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், சரியான ஹலாலான ஆசைதான், தப்பு எதுவுமே இல்லை. நல்ல நிலைமை, அதற்கான தீர்வு என்ன, அதற்கான பதில் என்ன? பிள்ளைகளை நல்ல நிலையிலே நீங்கள் கொண்டு சென்று விட்டீர்கள். நல்ல நிலை என்பது, பிள்ளைகளுடைய வெற்றி என்பது எது? உங்களுடைய பிள்ளை கோடி கோடியாய் பணத்தை சம்பாதிக்கிறான், அது வெற்றியா? அழகான வீடை அவனுக்கு கட்டி பரிசளிக்கிறீர்கள், இல்லை நீங்கள் கொடுத்த கல்வியில் அவன் அழகான வீடை கட்டுகிறான், இது வெற்றியா? இல்லை அவனுக்கு அழகு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, எல்லா பெருமானங்களும் இருக்கிறது,
இது வெற்றியா? இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்தவுடன் தாயுடைய சிந்தனை, தந்தையுடைய சிந்தனை எதில் இருக்கிறது? கொஞ்சம் நடுநிலைமையாக சிந்தித்து பார்ப்போமே. எதில் இருக்கிறது? நம்ம இருக்கக்கூடிய வட்டாரத்தில் நல்ல ஸ்கூல் எது? என் பிள்ளையை சேர்ப்பதற்கு தகுமான போதுமான ஸ்கூல் எது? என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், வயசு 2 தான் இருக்கும். என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை இந்த மெடிக்கல் காலேஜில் படிக்கணும், என் பிள்ளை இந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும். போதும், நல்ல விஷயம்தான். படிப்பு என்பதற்கு இஸ்லாம் என்றைக்குமே தடை விதிக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், மக்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? குர்ஆனை தாமும் கற்று பிறருக்கும் கற்பிக்கக்கூடியவர்கள் மக்களில் சிறந்தவர்கள். எத்துணை தாய்மார்கள், எத்துணை தந்தைமார்கள் பிள்ளை வயிற்றில் இருக்கும் போது, இல்லை என்னுடைய பிள்ளை பிறந்து விட்டது, என்னுடைய முடிவு என் பிள்ளை குர்ஆனை கற்க வேண்டும், அந்த குர்ஆன் படி என் பிள்ளை நடக்க வேண்டும், அந்த குர்ஆனை அவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், இதுதான் என் பிள்ளையை நான் வளர்த்தெடுப்பதன் வெற்றி என்று எத்துணை பெற்றோர்கள் நாம் நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சபைக்கு வருகிறார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், ஜலஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சபைக்கு வருகிறார்கள். அலா மிம்பர், மிம்பரிலே ஏறி உட்கார்ந்து கொள்கிறார்கள். நாங்கள் எல்லாம் அவரை புடை சூழ்ந்து உட்கார்ந்தோம். உட்கார்ந்த உடனே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசவில்லை, சின்ன ஒரு பயானை நடத்தினார்கள், சின்ன ஒரு விடயத்தை எங்களுக்கு அறிவித்தார்கள். என்ன விடயம் தெரியுமா? என்ன விடயம் தெரியுமா? நான் மரணித்த பிறகு எனக்கு பயம் என்னவென்றால், என்னுடைய மரணத்திற்கு பிறகு எனக்கு மிக பெரிய பயம் என்பது வத்தகு துன்யா, நீங்கள் இந்த துன்யாவுடைய மோகத்திலே ரொம்ப கவனமாக இருங்கள். வத்தகு நிசா, பெண்கள் விடயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாயிருங்க அப்படின்னு 2 அறிவுரையை சொன்னார்கள். இன்னைக்கு நம்முடைய உழைப்பு, நம்முடைய எல்லா காலங்களும் பிள்ளைகளுடைய உலக வெற்றிக்கான அடித்தளத்தை நாம் அமைக்கிறோமா இல்லையா? இந்த உலக இன்பத்தை நோக்கி நாம் ஓடுகிறோமா இல்லையா? குழந்தை பிறந்தவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை உறுதிபட சொல்லி வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் எத்தனை பேர்? உன்னையெல்லாம் குழந்தையை உறக்காட்டும் போது என்ன சொல்லி உறக்காட்டுவோம்? நம்ம உம்மா மாதிரி என்ன சொல்லி உறக்காட்டுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவை தொட்டில்ல இருக்கும் பொழுது என்ன பண்ண வைக்காங்க? பதிய வைக்கிறார்கள். தொட்டில் குழந்தையில் பதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று நம்முடைய முன்னோர் சமுதாயம் உணர்ந்திருந்தது. இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் பாடக்கூடிய, அதை சொல்லி மொழியக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்களா? நம்மளும் படுக்கணும், பிள்ளையும் படுக்கணும், போனையும் பார்க்கணும், பிள்ளையுடைய மனசிலே பதியக்கூடிய விடயங்கள் முழுக்க முழுக்க சினிமாக்களும் சீரியல்களும் தேவையில்லாத விஷயங்களும் அந்த பிஞ்சு உள்ளத்திலே என்ன செய்யப்படுகிறது? பதிய வைக்கப்படுகிறது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வத்தகு துன்யா, நீங்கள் துன்யாவை பயந்து கொள்ளுங்கள். என் அருமை சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த உலகம் ஏதோ நாம் தங்க வேண்டிய இடம் அல்ல, நிரந்தரமாக இருக்க வேண்டிய இடம் அல்ல, வந்து போக வேண்டிய இடம். நமக்கான அவகாசம் அளிக்கப்படும் பொழுது நாம் கண்டிப்பாக திரும்பி சென்றே ஆக வேண்டும் என்பதை சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுங்கள். நிரந்தரமாக சுகம் அனுபவிக்க நாம் வரவில்லை. எதுக்காக நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்லணும்னு எல்லாம் இல்லை. ஜூலை 30 ஞாபகம் இருக்கா இல்லையா? நாம் வாழக்கூடிய நேரத்திலே ஜூலை 30 நள்ளிரவு 1:30 மணி, வயநாடு சுற்றுலாக்களின் சொர்க்க பூமி வயநாடு செத்த சுடுகாடாக மாறியதா இல்லையா? 3 கிராமங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போனதா இல்லையா? எத்துணை மக்கள், தோண்ட தோண்ட பிணங்கள் உருவங்களாக வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஒருவர் சொல்கிறார், என் குடும்பத்தில் உள்ள 16 பேர், அதாவது மொத்தத்தையும் இழந்துவிட்டு நான் இந்த சாலியாற்றின் நதிக்கரையிலே காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் சாலியாற்றின் நதிக்கரையிலே காத்துக் கொண்டிருக்கிறேன். யாராவது வருவாங்களான்னு இல்லை. ஏதாவது இறந்து போன உடல் எனக்கு முழுவதுமாக கிடைக்குமா என்கிற எண்ணத்தில் நடைபெணமாக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். பார்க்கிறோமா இல்லையா? துன்யா முடிஞ்சு போச்சா இல்லையா? எத்துணை கனவுகள், எத்துணை ஆசைகள், இவ்வளவுதான் எல்லாருடைய வாழ்க்கை.
நாம் நினைக்கலாம் நம்ம பிள்ளைய நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம், செட்டில் ஆயிருவா. நம்ம பிள்ளைக்காக சொத்து சேர்த்தோம், செட்டில் ஆயிருவா. நம்ம பிள்ளைய ஒருத்தர் நல்லவன் கையில பிடிச்சு கொடுத்துருவோம், செட்டில் ஆயிருவா. கண்டிப்பாக இந்த செட்டில் என்பது தற்காலிகமானது. 60 வருஷமோ 40 வருஷமோ 30 வருஷமோ தற்காலிகமானது. நிரந்தர வாழ்க்கைக்கான செட்டில்மெண்ட்களாக பெற்றோர்கள் கண்டிப்பாக மாற வேண்டும். அதுதான் இந்த மதரசாவுக்கான மிக முக்கியமான நோக்கம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக, முன்மாதிரியாக நம்ம யாரை காமிச்சு கொடுக்கும்? ஹீரோக்களாக, ஹீரோயின்களாக அவங்களுக்கு தெரியக்கூடியவர்கள், சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல எப்படியோ தெரியக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக தெரிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல, ஜாகிலியா காலத்திலே வாழ்ந்த மக்கள் பண்பட்டு சஹாபாக்களாக மாறினார்கள். ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்க, குர்ஆனாக ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்தார்கள். உமர் இஸ்லாத்திற்கு வந்தார், ஒவ்வொரு நபர்களாக இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான பெயர் அப்துல்லா. ஒவ்வொரு நபித்தோழர்களும் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். உமர் பெற்றெடுத்தார்கள், அப்துல்லா இப்னு உமர். மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றெடுத்தார்கள், அப்துல்லா இப்னு மசூத். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றெடுத்தார்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ். சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றெடுத்தார்கள், அப்துல்லா இப்னு சுபைர். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களுமாக பெற்றெடுத்து பெயர் சூட்டுகிறார்கள். சஹாபாக்கள் வளர்த்த விதம் உண்மையில் அவர்கள் அப்துல்லாக்களாக வலம் வந்தார்கள். இப்னு உமர், உமருக்கு எந்த அளவிலுமே சரைத்தவர்கள் அல்ல, அந்த அளவிற்கு பொக்கிஷங்களாக வளர்த்தெடுத்தார்கள். உம்மு சுலைமுடைய வரலாறு பேசினார்கள். கணவன் இல்லாமல் ஒற்றை பெண்மணியாக, ஒற்றை கொள்கைவாதியாக தன் மகன் அனஸ் பின் மாலிக் அவர்களை கரை சேர்க்கிறார்கள். அளவுக்கு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபாக்களில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவர். நம்ம பிள்ளைக்காக என்ன நம்ம செஞ்சோம்? ஒன்றை மட்டும் கண்டிப்பாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், எதுவும் நிரந்தரம் அல்ல. பல முறை சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறானா, வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. சாதாரணமான வார்த்தை அல்ல. வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மலக்குமார்கள் புடைசூழ உனது இறைவன் வரும் பொழுது, வஜீக யௌமைதின் பிஜஹன்னம், நரகம் சங்கிலியால் இழுத்து கொண்டு வரப்படும். இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது ஒவ்வொருவரை பற்றியும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அன்றைய தினம் பெற்றோர்களாகிய நானாக இருந்தாலும் சரிதான், நீங்களாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு கேள்வி நிச்சயம். உன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்த்தாய்? முதல்ல சொன்னோமில்ல, அல்லாஹ் நாடியவருக்கு பெண் குழந்தையை அன்பளிப்பாக தருகிறான், அல்லாஹ் நாடியவருக்கு ஆண் குழந்தையை தருகிறான். இது அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு. வாழ்க்கையில பார்க்கதான் செய்யும். அல்லாஹ் சிலருக்கு தருகிறான். அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களிலேயே சிறந்த அலங்காரம் குழந்தை செல்வம். நிஅமத் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா குர்ரத அஹ்யுன், கண்குளிர்ச்சி. கண்டிப்பாக கேட்பான். அருளாக, அமானிதமாக, கண்குளிர்ச்சியாக, நிஅமத்தாக தந்த குழந்தையை நீ எப்படி வளர்த்தாய்? குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். அந்த கேள்விக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். கண்டிப்பாக குல்லுக்கும் மஸ்ஊலா, நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். சன்னிதானத்தில் இருந்து உங்களுக்கு சொர்க்கமா நரகமா என்கிற விடுதலை கிடைக்கும். அதனால அந்த கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக பயந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே ஒவ்வொரு ஒழுக்கங்களையும் அஹ்லாக்கையும் சொல்லி வளர்க்க வேண்டும். என்ன படிப்பை கொடுத்தாலும் சரி, ஒழுக்கம், அஹ்லாக், நடைமுறை விஷயங்கள் என்பது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான விஷயம். என்னத்தான் நம்ம சொன்னாலும் பெற்றோர்களுக்கும் ஒரு சில அறிவுரைகள். இந்த கண்டிப்பு, கட்டுப்பாடு என்பது என்ன பண்ணிடக்கூடாது. பிள்ளைகளுடைய விஷயத்தில் அளவு கடந்து அவர்களை எரிச்சல் உண்டாக்கும் அளவிற்கு போய்விடக் கூடாது. பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். நன்மை செய்தால் தாயும் தந்தையும் உன்னோடு கடைசி வரைக்கும் இருப்போம். எந்த குற்றத்திற்கும் எந்த அநீதிக்கும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், துணை போக மாட்டோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அழுதுட்டு வந்தாங்களா, அல்லாஹ்வுடைய தூதரே வேலை செஞ்சு என்ன ஆயிற்று, என்னுடைய கைகள் எல்லாம் புண்ணாயிட்டுது. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க?
அழகான தீர்வை சொல்லி அனுப்பினார்கள். அது மட்டுமல்ல, தந்தை மகள் பாசத்தை இஸ்லாம் விவரிக்கக்கூடிய அளவிற்கு எந்த மார்க்கமும் விவரிக்கவில்லை. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அழகாக சொன்னார்கள். என் மகள் ஃபாத்திமா இருக்காங்கல்ல, என் மகள் ஃபாத்திமா என்னுடைய ஈரலின் ஒரு பகுதி, என்னுடைய சதை துண்டு, என்னுடைய இதயத்தினுடைய ஒரு பகுதி. யார் ஃபாத்திமாவை வருத்தப்படுத்துகிறார்களோ அவர் என்னை வருத்தப்படுத்தியவர் போலாவார். பிள்ளைங்களை அப்படி விட்டுறவும் கூடாது, கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடு காயத்தை உண்டாக்க முடியாத அளவிலே ரத்தின சுருக்கமாக மாணிக்கங்களாக பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இப்ப நீங்க கல்வியை படிச்சுட்டீங்கல்ல, இந்த கல்வி உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம், உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம். என்றைக்கு அமானிதம் பாழ்படுத்தப்படுமோ நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள். ஏதோ சும்மா அப்படியே வச்சுட்டு மூடி வைக்கிறதுக்காக நம்ம படிக்கல. படிக்கப்பட்ட கல்வி நமக்கும் பயன்பட வேண்டும், மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய கல்வி இருக்க வேண்டும். மாணவர்களை குறிப்பிட்டு சொல்ல, தாவா களங்கள், மதரசா களங்கள், பாடம் நடத்துவதற்கான களங்கள், வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த கல்வியை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சொல்லுவ சொல்லியாச்சு. கேள்வி யாருக்கு? கேள்வி யாருக்கு? பொறுப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு குறித்து கண்டிப்பாக விசாரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் சொன்ன மரண சாசனம், அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் பிரியக்கூடிய நேரம் இறுதி ஹஜ்ஜிலே சொன்ன மரண சாசனம், என்னிடமிருந்து ஒரு தகவல் கிடைத்தாலும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். குந்தும் ஹைர உம்மத்தின் நுஹ்ரஜத்துல் லின்னாஸ், மனிதகுலத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட சமுதாயத்திலே முகம்மதே உம்முடைய சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை விட்டும் தடுக்கிறீர்கள். அந்த பணி உங்களுக்கு இருப்பதனால் நீங்கள் உன்னதமான சமுதாயம். கடைசியில் ஒரே ஒரு வரலாறை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அபூ சுஃபியான் அவர்களுடைய மகள். அபூ சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் கடுமையான இஸ்லாமிய எதிர்ப்பு இருந்த நேரத்தில் அபூ சுஃபியான் மக்காவுடைய காஃபிர்களின் தலைவர். அந்த நேரத்தில் உம்மு ஹபீபா அவங்களுக்கு இஸ்லாம் பிடிச்சு போகுது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை தாண்டி யாரையும் நான் வணங்க மாட்டேன். இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர் என்பதை உலமாற உணர்ந்து கொள்கிறார்கள். இந்த மக்கால இருந்தா கண்டிப்பாக என்னால் இஸ்லாத்தின்படி வாழ முடியாது, எப்படியாவது நான் மக்கால இருந்து நாடு கடந்து போக வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். தந்தை ஒரு பக்கம் பெரிய ஒரு பிரமுகர், பெரிய ஒரு ஆளு, இவரை கடந்து நாம் வெளியே செல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இரவு மட்டும் பயணத்தை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். ஒருவேளை அப்படி இப்படி எல்லாமோ உம்மு ஹபீபா அவர்களும் அவர்களுடைய கணவர் இஸ்லாத்தை ஏற்றவரும் எப்படி எல்லாமோ எங்க அபிஷீனியா போறாங்க. அபிஷீனியா போய் அந்த இடத்துல ஆள் தெரியாத, ஊர் தெரியாத, பெயர் தெரியாத இடத்துல அல்லாஹ்க்கு அப்புறம் கணவனை நம்பி என்ன பண்ணாங்க? வாராங்க. கணவனை நம்பி வந்து ஒரு நாள் பிள்ளையும் பிறக்குது. ஊருக்கு வந்த உடனே அடுத்து தூங்குவாங்க. தூங்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுல எப்படி கண்ணியமான முகமாக தன்னுடைய கணவருடைய முகம் காட்டப்பட்டதோ, நாய் வடிவில் அவர்களுடைய கணவருடைய முகம் காட்டப்படுது. இவங்களுக்கு ஒரே படபடப்பு, என்ன நம்ம கணவருடைய முகம் நாய் வடிவில் காட்டப்படுகிறது அப்படின்னு எழும்பி பார்க்கும் பொழுது விஷயம் கேள்விப்படுகிறார்கள். கணவர் வந்த மார்க்கத்திற்கே, வந்த மதத்திற்கே திரும்ப போயிட்டாரு, அவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் என்கிற தகவல் அந்த பெண்மணிக்கு கிடைக்கிறது. ஊரெல்லாம் ஏளனம் செய்யறாங்க. அவரை நம்பி போனியே, இன்னைக்கு நீ மட்டும் தன்னம் தனியாக இருக்கிறாய், அவரும் விட்டுட்டு போயிட்டாருல்ல அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்துகிறார்கள். ஆள் தெரியவில்லை, ஆரவாரம் தெரியவில்லை, கை குழந்தையோடு தன்னம் தனியாக நிற்கிறார்கள். வரலாறுகள் சொல்கிறது, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அந்த கை குழந்தையை பக்கத்தில் உள்ள வயதான பெண்மணிகளிடம் கொடுத்துவிட்டு தாவா பணியை மார்க்க அழைப்பாளராக அபிஷீனியாவிலே மார்க்க பிரச்சாரம் செய்தார்கள் என்று. என்ன மாதிரியான கல்வி, என்ன மாதிரியான ஒரு உணர்வு இஸ்லாம் ஊட்டி இருக்கிறது என்று மட்டும் பாருங்கள். கணவனை இழந்தாலும் சரி, யாரை இழந்தாலும் சரி, சொத்தை இழந்தாலும், ஊரை இழந்தாலும், தகப்பனை இழந்தாலும், தாயை இழந்தாலும் எனக்கு இஸ்லாம் என்கிற ஒன்று இருக்கிறது. இந்த ஒன்னே ஒன்று மட்டும் என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு போதுமானது என்கிற அடித்தளம் அந்த பெண்மணியினுடைய உள்ளத்திலே
உதிக்கப்படுகிறது, புதைக்கப்படுகிறது. அந்த பெண்மணி ஹதீஸ்களை அறிவித்த பெண்களிலே 3வது பெண்மணியாக இடம் பிடிக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு பெண்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. என்னன்னா, தாவாக்கு கணவர் விடல, குடும்பம் ஒத்துழைக்கல, பிள்ளைங்க இருக்குது. இதை எல்லாமே அடித்து உடைக்கக்கூடிய வரலாறாக உம்மு ஹபீபாவுடைய வரலாறு இருக்கிறது. என்ன துன்பங்கள் இருந்தாலும் இறை உறுதி ஒன்று மட்டும் இருந்தால் தாவா பணி உறுதி என்பதை உம்மு ஹபீபாவுடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. எனவே என் அருமை மாணவ செல்வங்களே, நாம் எந்த கல்வியை கற்றோமோ அந்த கல்வியை மற்றவர்களுக்கு நாம் கற்பிப்போம். நாம் சுவனம் செல்லக்கூடிய பாக்கியமாக, நம்முடைய பெற்றோர்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வாரிசுகளாக நாம் இருக்க வேண்டும். எவன் ஒருவன் பெண் குழந்தையை பெற்று அந்த பெண் குழந்தைக்கு மார்க்கத்தை கொடுத்து அந்த நல்ல முறையிலே வளர்த்துகிறானோ அந்த பெண் குழந்தை நரகத்தினுடைய வாசல்ல நிற்கும். ஏன் வாப்பாவ நரகத்துக்குள்ள விடாதீங்க, ஏன் உம்மாவ நரகத்துக்குள்ள விடாதீங்க. அப்படிப்பட்ட பாக்கியம் பொருந்திய பிள்ளைகளாக நம்முடைய பெண் பிள்ளைகள் ஆக வேண்டும். நம்முடைய பெண் மக்களும் அப்படிப்பட்ட பெண் மக்களாக ஆக வேண்டும் என்று கூறியவளாக எனதுரையை முடிக்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.